வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் வந்திருக்கக்கூடிய முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டெட் தேர்வு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2க்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ தமிழகத்தில் டெட் தேர்வுக்குண்டான தேதிகள் வந்தாச்சு. எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த டிஆர்பியில் டெட்டு, ஸோ எல்லா பீப்புள்ஸுமே இந்த டெட் தேர்வு எப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நம்ம சேனலில் உங்களுக்கு பிரத்யேகமாக கடந்த வாரத்திலேருந்தே நம்ம டெட் தேர்வு அறிவிப்பு வரும், இன்றைக்கி வரும் அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருந்தோம். அதே போல் டிஆர்பியால் பார்த்திங்கன்னா 11/8/2025 அன்னைக்கு மாலை டெட் தேர்வுக்குண்டான அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே வச்சுட்டாங்கங்க. ஸோ இந்த டெட் தேர்வில் அனௌன்ஸ்மெண்ட் போனதுனால இப்போ ஆசிரியர் தகுதி தேர்வு 1 மற்றும் 2 வெளியிடப்பட்டது. ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் ஆசிரியர் தகுதி தேர்வு இந்த ஆண்டு தாள் 1 மற்றும் தாள் 2 நடத்துவதற்கு உத்தேசியான அட்டவணையை வெளியிட்டிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸு, இதுதான் உங்களுக்கு முக்கியமான இம்பார்ட்டன்ட் டேட்ஸுங்க. ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் டேட்ஸில் பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் த நோட்டிஃபிகேஷன் 11/8 சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறதும் 11/8/2025 லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிஷன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 8/9/2025ங்க. எடிட் ஆப்ஷன் 9, 10, 11 வரைக்கும் கொடுக்குறாங்க. 9வது மாதத்தில் டேட் 1 பேப்பர் 1 எக்ஸாமினேஷன் 1/11 டென்டேட்டிவாக தான், ஆனால் பட் இது தான் கன்ஃபார்ம் ஆகிடும். டேட் 2 பேப்பர் 2 எக்ஸாமினேஷன் நவம்பர் 2 4 டென்டேட்டிவான டேட்ஸ் எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கல்வி தகுதி விண்ணப்பம் அனைத்து விவரங்களும் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா டெட் தேர்வுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கல அப்படின்னா உடனடியாக விண்ணப்பித்து கொள்ளுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா டெட் தேர்வு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெட் தேர்வில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் அடுத்தடுத்த பணிகள் வழங்கப்படுங்க. ஏன்னா டெட் தேர்வில் இந்த பாஸ் மதிப்பெண்கள் 82.5 அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா சில மாநிலங்களில் பாஸ் மதிப்பெண்கள் மாற்றப்பட்டு இருக்குங்க. 75 எடுத்தாலே பாஸ் அப்படின்ற அளவுக்கு எல்லாமே குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ டெட் தேர்வில் நிச்சயமாக பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி பாஸ் மதிப்பெண்கள் மாற்றப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளன. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். அடுத்தடுத்து ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக டெட் தேர்வு குறித்து சில முக்கியமான தகவல்கள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. அடுத்து நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நியமன தேர்வு இந்த நீக்குவாங்களா அப்படின்ட்டு எல்லாருமே கேட்குறீங்க. சார் இப்போ டெட் தேர்வு எல்லாமே வச்சுட்டாங்க, இனிமேல் அடுத்து நியமன தேர்வு நடக்குமா நடக்காதா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ நியமன தேர்வு நீக்கப்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பல ஆசிரியர் சங்கங்களும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு நியமன தேர்வு அப்படின்ற ஒன்று வேண்டாம், எங்களுக்கு டெட் தேர்வில் பாஸ் பண்ணவங்களுக்கே பணி போடுங்க, 2013 இன்னும் போஸ்டிங் போடாமல் இருக்கீங்க, அவர்களுக்கே நீங்கள் பணி போடுங்க அப்படின்ட்டு யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ அதற்குண்டான அப்டேட் எல்லாமே விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 149 ஜிஓவையும் தள்ளுபடி செய்ய போகிறாங்க. அந்த பிடி மற்றும் பிஜி 2% மினிஸ்ட்ரியல் ஸ்டாஃபோடைய வழக்குடைய தீர்ப்பு இன்று இல்லைனா நாளை வழங்கப்படும் அப்படின்றதையும் நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஸோ எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த பிஜிடிஆர்பி, ஸோ முதுகலை ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு உண்டான தேர்வு ஆன்லைன் எடிட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே விரைவில் முடிய போகுது. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிஜிடிஆர்பியில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த டைம் அதிக வேக்கன்சிஸு. ஸோ பிஜிடிஆர்பியில் 1996 வேக்கன்சிஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வேக்கன்சிஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப பிஜிடிஆர்பியுடைய வேக்கன்சிஸு நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 10,000 மேற்பட்ட ஆசிரியர்கள் தேவைப்படுகிறார்கள். ஸோ கண்டிப்பாக பிஜிடிஆர்பியுடைய வேக்கன்சிஸு உயர்த்தப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளன. ஸோ கவலையே பட வேண்டாம், பிஜிடிஆர்பியுடைய வேக்கன்சிஸை விரைவில் உயர்த்துவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாங்க. டிட்டோஜாக் பேரமைப்பை மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தலைமையில் 14/8/2022 நடைபெறும் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க. டிட்டோஜாக் பேரமைப்பை மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தலைமையில் 14/8/2025 அன்று நடைபெறும் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு. மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தலைமையில் 14/8/2025 அன்றைக்கு நடைபெறும் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு. மதிப்பீட்டுக்கு தொடக்க கல்வி இயக்குனருடைய அழைப்பு கடிதத்தை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. என்னன்றதை இப்போ நான் உங்களுக்காகவே சொல்ல போகிறேங்க. தொடக்க கல்வி தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கைகள் டிட்டோஜாக் ஆசிரியர் சங்கங்களின் கோரிக்கைகள் சார்ந்து விவாதித்தல். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தலைமையில் கூட்டம் நடைபெறல். சார்பு தமிழ்நாடு தொடக்க கல்வி இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை டிட்டோஜாக் கோரிக்கைகள் மனுநாள் 11/7/2025 இது நடந்துருச்சு.
தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரில் 16/7/2025, 17/18 ஆகிய 3 நாட்கள் தொடர் மணியர் போராட்டம் முடிவு செய்யப்பட்டதாக தெரிவித்தது. தங்கள் ஆசிரியர் மீது கொண்ட அக்கறை கொண்டு டிட்டோஜாக் உயர்மட்ட குழு உறுப்பினர்களை அழைத்து பேசி கோரிக்கைகளை நிறைவேற்றிட நடவடிக்கைகளை தவிர்த்திட வழிவகை செய்யுமாறு டிட்டோஜாக் அமைப்பின் சார்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டதுங்க. பள்ளி கல்வித்துறை அரசு முதன்மை செயலாளர் முன்னிலையில் துறை அலுவலர்கள் பங்கேற்கும் கூட்டத்தில் தங்களின் கோரிக்கைகள் சார்ந்து விவாதிக்கப்பட்டது. எனவே தலைமை செயலகத்தில் அமைந்துள்ள மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களின் அலுவலகத்தில் 14/8/2025 அன்றைக்கு காலை 9 மணி அளவில் நடைபெற உள்ளதாக கூட்டம் சொல்லிட்டு இருக்காங்க. கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறும் எல்லாத்துக்கும் ஒரு வலியுறுத்தியிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா போராட்டங்கள் எல்லாமே நடத்துகிறாங்க. மாநில டிஜோக் உயர்குழு உறுப்பினர்கள் இது எல்லாமே இப்போ நடத்துகிறதா வழிநகை சொல்லிட்டு இருக்காங்க. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாநில ஆசிரியர்களின் கோரிக்கைகளுக்கு விரைவில் பதிலளிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். 2013 டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங்கும் விரைவில் வரும் அப்படின்றது எதிர்பார்க்கலாங்க. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்து நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்மளுடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நாங்களே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் வந்திருக்கக்கூடிய முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டெட் தேர்வு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2க்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ தமிழகத்தில் டெட் தேர்வுக்குண்டான தேதிகள் வந்தாச்சு. எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த டிஆர்பியில் டெட்டு, ஸோ எல்லா பீப்புள்ஸுமே இந்த டெட் தேர்வு எப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நம்ம சேனலில் உங்களுக்கு பிரத்யேகமாக கடந்த வாரத்திலேருந்தே நம்ம டெட் தேர்வு அறிவிப்பு வரும், இன்றைக்கி வரும் அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருந்தோம். அதே போல் டிஆர்பியால் வந்து பார்த்திங்கன்னா 11/8/2025 அன்னைக்கு மாலை வந்து டெட் தேர்வுக்குண்டான அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே வச்சுட்டாங்கங்க. ஸோ இந்த டெட் தேர்வில் அனௌன்ஸ்மெண்ட் போனதுனால இப்போ ஆசிரியர் தகுதி தேர்வு 1 மற்றும் 2 வெளியிடப்பட்டது. ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் ஆசிரியர் தகுதி தேர்வு இந்த ஆண்டு தாள் 1 மற்றும் தாள் 2 நடத்துவதற்கு உத்தேசியான அட்டவணையை வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸு, இதுதான் உங்களுக்கு முக்கியமான இம்பார்ட்டன்ட் டேட்ஸுங்க. ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் டேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் த நோட்டிஃபிகேஷன் 11/8 சமிஷன், அது சமிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறதும் 11/8/2025 லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் சமிஷன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 8/9/2025ங்க. எடிட் ஆப்ஷன் 9, 10, 11 வரைக்கும் கொடுக்குறாங்க. 9வது மாதத்தில் டேட் 1 பேப்பர் 1 எக்ஸாமினேஷன் 1/11 டென்டேட்டிவ் தான், ஆனால் பட் இது வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். டேட் 2 பேப்பர் 2 எக்ஸாமினேஷன் November 2 4 டென்டேட்டிவான டேட்ஸ் எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கல்வி தகுதி விண்ணப்பம் அனைத்து விவரங்களும் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டெட் தேர்வுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கல அப்படின்னா உடனடியாக விண்ணப்பித்து கொள்ளுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா டெட் தேர்வு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெட் தேர்வில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் அடுத்தடுத்த பணிகள் வழங்கப்படுங்க. ஏன்னா டெட் தேர்வில் இந்த பாஸ் மதிப்பெண்கள் 82.5 அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சில மாநிலங்களில் பாஸ் மதிப்பெண்கள் மாற்றப்பட்டு இருக்குங்க. 75 எடுத்தாலே பாஸ் அப்படின்ற அளவுக்கு எல்லாமே குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ டெட் தேர்வில் நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி பாஸ் மதிப்பெண்கள் மாற்றப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளன. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். அடுத்தடுத்து ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக டெட் தேர்வு குறித்து சில முக்கியமான தகவல்கள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. அடுத்து நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நியமன தேர்வு இந்த நீக்குவாங்களா அப்படின்ட்டு எல்லாருமே கேட்குறீங்க. சார் இப்போ டெட் தேர்வு எல்லாமே வச்சுட்டாங்க, இனிமேல் அடுத்து நியமன தேர்வு நடக்குமா நடக்காதா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ நியமன தேர்வு நீக்கப்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பல ஆசிரியர் சங்கங்களும் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு நியமன தேர்வு அப்படின்ற ஒன்று வேண்டாம், எங்களுக்கு டெட் தேர்வில் பாஸ் பண்ணவங்களுக்கே பணி போடுங்க, 2013 இன்னும் போஸ்டிங் போடாமல் இருக்கீங்க, அவர்களுக்கே நீங்கள் பணி போடுங்க அப்படின்ட்டு யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ அதற்குண்டான அப்டேட் எல்லாமே விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த 149 ஜிஓவையும் தள்ளுபடி செய்ய போகிறாங்க. இந்த பிடி மற்றும் பிஜி 2% மினிஸ்ட்ரியல் ஸ்டாஃபோடைய வழக்குடைய தீர்ப்பு வந்து இன்று இல்லைன்னா நாளை வழங்கப்படும் அப்படின்றதையும் நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஸோ எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த பிஜிடிஆர்பி, ஸோ முதுகலை ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு உண்டான தேர்வு ஆன்லைன் எடிட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே விரைவில் முடிய போகுது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிஜிடிஆர்பியில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது
இந்த டைம் வந்து அதிக வேகன்சிஸ். ஸோ பிஜிடிஆர்பியில் 1996 வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வேகன்சிஸ் அப்படின்னு அவன் பார்க்குறப்ப பிஜிடிஆர்பியுடைய வேகன்சிஸு நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 10,000 மேற்பட்ட ஆசிரியர்கள் தேவைப்படுகிறார்கள். ஸோ கண்டிப்பாக பிஜிடிஆர்பியுடைய வேகன்சிஸு உயர்த்தப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளன. ஸோ கவலையே பட வேண்டாம், பிஜிடிஆர்பியுடைய வேகன்சிஸை விரைவில் உயர்த்துவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாங்க. டிட்டோஜாக் பேரமைப்பை மாண்புமிகு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் தலைமையில் 14/8/2022 நடைபெறும் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு கொடுத்திருக்காங்க. டிட்டோஜாக் பேரமைப்பை மாண்புமிகு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தலைமையில் 14/8/2025 அன்று நடைபெறும் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு. மாண்புமிகு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தலைமையில் 14/8/2025 அன்றைக்கு நடைபெறும் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு. மதிப்பீட்டுக்கு தொடக்க கல்வி இயக்குனருடைய அழைப்பு கடிதத்தை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. என்னன்றதை இப்போ நான் உங்களுக்காகவே சொல்ல போகிறேங்க. தொடக்க கல்வி தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கைகள் டிட்டோஜாக் ஆசிரியர் சங்கங்களின் கோரிக்கைகள் சார்ந்து விவாதித்தல். மாண்புமிகு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் தலைமையில் கூட்டம் நடைபெறல். சார்பு தமிழ்நாடு தொடக்க கல்வி இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை டிட்டோஜாக் கோரிக்கைகள் மறுநாள் 11/7/2025 இது நடந்துருச்சு. தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் 16/7/2025, 17, 18 ஆகிய 3 நாட்கள் தொடர் மணியர் போராட்டம் முடிவு செய்யப்பட்டதாக தெரிவித்தது. தங்கள் ஆசிரியர் மீது கொண்ட அக்கறை கொண்டு டிட்டோஜாக் உயர்மட்ட குழு உறுப்பினர்களை அழைத்து பேசி கோரிக்கைகளை நிறைவேற்றிட நடவடிக்கைகளை தவிர்த்திட வழிவகை செய்யுமாறு டிட்டோஜாக் அமைப்பின் சார்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டதுங்க. பள்ளி கல்வித்துறை அரசு முதன்மை செயலாளர் முன்னிலையில் துறை அலுவலர்கள் பங்கேற்கும் கூட்டத்தில் தங்களின் கோரிக்கைகள் சார்ந்து விவாதிக்கப்பட்டது. எனவே தலைமை செயலகத்தில் அமைந்துள்ள மாண்புமிகு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அவர்களின் அலுவலகத்தில் 14/8/2025 அன்றைக்கு காலை 9 மணி அளவில் நடைபெற உள்ளதாக கூட்டம் சொல்லிட்டு இருக்காங்க. கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறும் எல்லாத்துக்கும் ஒரு வலியுறுத்தியிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா போராட்டங்கள் எல்லாமே நடத்துகிறாங்க. மாநில டிஜோஜாக் உயர்குழு உறுப்பினர்கள் இதெல்லாமே இப்போ நடத்துகிறதா வழிநகை சொல்லிட்டு இருக்காங்க. பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் மாநில ஆசிரியர்களின் கோரிக்கைகளுக்கு விரைவில் பதிலளிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். 2013 டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங்கும் விரைவில் வரும் அப்படின்றது எதிர்பார்க்கலாங்க. டிஆர்பி மற்றும் பள்ளிக் கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்து நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்மளுடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.